ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லான அத்தனை பேர்த்துக்கிட்டையுமே ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவங்க யாருமே அவங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறது கிடையாது. அவங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தி அவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்துகிறாங்க. நம்மளோட லைஃப்பில் அதிக நேரத்தை நம்ம அன்ப்ரொடக்டிவான விஷயங்களில் மட்டுமே செலவழிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மாறவே முடியாது. நம்ம லைஃப்பில் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கவே இருக்காது. சரி, எப்படி நம்ம லைஃப்பில் நம்ம ப்ரொடக்டிவாக இருக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்குது. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ரைட் டவுன் யுவர் கோல்ஸ். எந்த ஒரு இலக்குமே இல்லாமல் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்றதே நமக்கு தெரியாது. இலக்குகள் இல்லாமல் இருக்கிறது நம்மளுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்துறதுக்கு நம்மளை விடாது. தேவையில்லாத விஷயங்களில் தான் நம்ம நேரத்தை செலவழிச்சிட்ருப்போம். இலக்குகளை எழுதி வைக்கிறது மூலிமா 42% அதை அடையறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா 84% மக்களுக்கு அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு இலக்குமே கிடையாது. 13% மக்கள் அவங்களுடைய இலக்குகள் நிர்ணயிக்கிறாங்க, ஆனால் அதை எழுத்துப்பூர்வமாக கிடையாது. வெறும் 3% மக்கள் மட்டும்தான் அவங்களுடைய இலக்கை தெளிவாக எழுத்துப்பூர்வமாக வடிவமைச்சு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3% மக்கள் வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு 3 மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுடைய இலக்குகள் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க, அதை தெளிவாக எழுதுங்க, தினம் அதை அடையிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ரெண்டாவது, வாரன் பஃபெட் ரூல் 5/25. அது என்ன 5/25 ரூல்னு கேட்குறீங்களா? உங்களுடைய 25 இலக்குகளை நீங்கள் வரிசையாக எழுதிக்கோங்க. அதில் முதல் 5 இலக்குகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி வேலை செய்யுங்க. மற்ற 20 இலக்குகளையுமே உங்ககிட்ட இருந்து நீக்கிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மூலிமா ரொம்ப முக்கியமான விஷயத்தில் கவனம் செலுத்தி உங்களால் வேலை செய்ய முடியும். நீங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட இந்த விதி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, ஐசனோவர்ஸ் மேட்ரிக்ஸ். நீங்கள் செஞ்சு முடிக்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே ஒரு பட்டியலிடுங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ், அர்ஜென்சி பொறுத்து அதை ப்ரையாரிட்டி வைஸ் பிரித்து வச்சுக்கோங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, ரொம்ப அர்ஜென்ட்டான டாஸ்க்கை நீங்கள் உடனடியாக பண்ணியாகணும். இந்த மாதிரி டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெண்டாவது, ஒரு டாஸ்க் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, ஆனால் கொஞ்சம் அர்ஜென்ட். இந்த மாதிரி டாஸ்க்கை நீங்கள் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ நீங்கள் பிளான் பண்ணி பண்ணலாம். இந்த டாஸ்க்கை நீங்கள் தள்ளி போட்டே போனீங்கன்னா இது ரொம்ப அர்ஜென்ட்டான டாஸ்க்காக மாறுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. மூணாவது, இந்த டாஸ்க் அவ்வளோவா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஆனால் இது கொஞ்சம் அர்ஜென்ட்டான டாஸ்க். இது நீங்களே பண்ணி முடிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு பதிலாக இதை வேறு யாராவது கூட பண்ணலாம். நாலாவது டாஸ்க், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது, ரொம்ப அர்ஜென்ட்டும் கிடையாது. இந்த மாதிரி டாஸ்க்கை உங்கள் லிஸ்ட்டில் இருந்து நீங்கள் தூக்குறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த ஐசனோவர்ஸ் மேட்ரிக்ஸ் உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடையிறதுக்கும் உங்களுடைய டே டு டே டாஸ்க்கை ரொம்ப ப்ரொடக்டிவாக கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது, ஈட் தட் ஃப்ராக். ஆத்தர் பிரெயின் ட்ரைஸி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய நாளை நீங்கள் தொடங்கும் போது நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை ஒரு தவளையை சாப்பிட்றது தான் அப்படின்னு. இங்கே அவர் தவளை அப்படின்னு குறிப்பிட்டது ரொம்ப கடினமான முக்கியமான வேலைகளை. ஐசனோவர் மேட்ரிக்ஸ் மூலிமா நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ நம்மளுடைய நாளை தொடங்கும் போதே நம்ம அந்த முக்கியமான வேலையை முடிச்சாகணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் தொடங்கணும். நம்ம அந்த முக்கியமான வேலையில் கவனம் செலுத்தி அந்த வேலையை நம்ம முடிக்க ட்ரை பண்ணோம். ரொம்ப முக்கியமான வேலையை அந்த நாளுடைய தொடக்கத்திலே நம்ம முடிக்கிறது ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும். இது நம்ம டேவை ரொம்ப ப்ரொடக்டிவாக மாற்றும். அஞ்சாவது, த பொமரோடோ டெக்னிக். நம்ம என்ன தான் ரொம்ப கவனம் செலுத்தி வேலை செஞ்சாலும் அதிக நேரம் நம்மளால் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியாது. நம்ம ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை செய்யணும், அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அந்த ஒர்க்கை முடிக்கணும். அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போகிறது தான் இந்த பொமரோடோ டெக்னிக். உங்களுடைய நேரத்தை 25 நிமிஷமாக பிரிச்சுக்கோங்க. 25 நிமிஷம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் பிரேக் எடுங்க. மறுபடியும் 25 நிமிஷம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மூலிமா உங்களுடைய ஒர்க்கை எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் சரியான நேரத்தில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக உங்களால் முடிக்க முடியும். ஆறாவது, பார்க்கின்சன்ஸ் லா. ஒரு வேலையை முடிக்கிறதுக்கோ அல்லது ஒரு இலக்கு அடையிறதுக்கோ உங்களுக்கு நீங்களே ரொம்ப அதிக நேரத்தை கொடுத்துக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்களே ரொம்ப அதிக நேரத்தை கொடுத்துக்கும் போது அதை நீங்கள் பயன்படுத்துவீங்க, ஆனால் ரொம்ப சிறப்பாக செயல்பட மாட்டீங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிற மாதிரி ஒரு டைம் லைனை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் லைனுக்குள்ளே உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையிறது உங்களுக்கு சவாலாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏழாவது, த 5 minute ரூல். எப்பவுமே மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். டிசிப்ளின் தான் நம்மளை வெற்றியை நோக்கி கூட்டிகிட்டு போகும். நம்ம எந்த ஒரு செயலையுமே தொடர்ந்து டிசிப்ளினாக செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அதில் சக்ஸஸ் அடைய முடியும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையாவது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை எடுத்துன்னு ஒரே அடியாக செய்யாமல் தினமும் 5 நிமிஷம் அந்த செயலை நீங்கள் செய்ய முயற்சி செய்யலாம். நீங்கள் புத்தகம் வாசிக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தினமும் 5 நிமிஷம் நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கலாம். உங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னா தினமும் 5 நிமிஷம் நீங்கள் எழுத பழகலாம். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நினைக்கிறீங்க அப்படின்னா தினமும் வீட்டில் ஒரு 5 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணி பழகலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறது மூலிமா ஒரு டிசிப்ளினாக ஒரு ஒர்க்கை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றது உங்கள் பிரெயினுக்கு பாஸ் ஆகும். இந்த 5 நிமிஷம் காலப்போக்கில் 20 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படின்னு மாறிட்டே போகும். இது உங்களுடைய டேவை ரொம்ப ப்ரொடக்டிவாக மாற்றும். இந்த 7 டெக்னிக்குமே நீங்கள் நேரத்தை வீணடிக்கிறத குறைச்சி உங்களுடைய நேரத்தை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னாவே உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய உற்பத்தி திறன், உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி அதிகமாச்சு அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. முயற்சி செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.